ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு. வீட்டை விட்டே வெளியில வர மாட்டாரு. களத்துல வந்து நிக்க மாட்டாரு. தற்கூரி கூட்டம், விசில் அடிக்கிற கூட்டம், இது எங்க ஜெயிக்க போகுது? எவ்வளோ விமர்சனம். எப்பா இந்தியாலேயே எப்படி இந்தியாலேயே எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. எம்ஜிஆர் வந்து பெரிய அரசியல் தலைவர். அவர் வந்து திமுக இருந்து விலகி வந்து அவங்களோட கொள்கையெல்லாம் பிடிக்காம அங்க நிறைய விஷயம் நடக்குது அப்படின்றதுக்காக விலகி வந்து ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக. அவரே ஒரு கட்சி பின்புலத்தை வச்சுக்கிட்டு வந்து ஆரம்பிச்சு அதுல ஜெயிச்சு முதல் டைம் சிஎம் ஆயிட்டாரு. நம்ம ஆளுக்கு கட்சி பின்புலம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எந்த கட்சி சப்போர்ட்டும் கிடையாது. தனியா வந்து எவ்வளவு அடி அடிச்சுங்கடா. அப்பா படம் ரிலீஸ் பண்ணல, கரூர் சம்பவம், பர்சனல் அட்டாக்கு, பத்தாதுக்கு நண்டு சிண்டுலாம் பேசினது. இந்த ஒரு அம்மா இருந்தாங்களே பிக் பாஸ்லாம், அந்த மேடம், நீ வாடா எங்க ஏரியாவுக்கு வந்து என் முன்னாடி நின்று காமிடா. இப்ப அந்த அம்மாவெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த அம்மா, இந்த நண்டு சிண்டு எல்லாரும் தேடப்படுவீர்கள். ஆக்சுவலா நான் இப்போ ரோட்ல எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிக்கிறாங்க, விசில் அடிச்சுட்டு தான் சுத்திக்கிட்டே இருக்காங்க, கேக் வெட்டுறாங்க. இது எப்படிப்பட்ட இது வெற்றியா இருக்குன்னா, நான் சொந்தமா உழைச்சி நான் ஜெயிச்சா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலிங்ல எல்லாருமே இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா நீங்க எங்களை வந்து ஒரு பொருட்டா வந்து நினைச்சு நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா. நீங்க சும்மா விட்டு இருந்தா கூட நாங்க சும்மா இருந்திருப்போம். எங்களை நோண்டி 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 அந்த மனுஷனை கண்டிப்பா ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்க முதுகு மேல இருந்த அந்த 3 கோடு அணில் கோடு அப்படி சுரண்டி விட்டீங்க. அதனாலதான் இப்ப இந்த மனுஷன் ஜெயிச்சு வந்துட்டாரு. என்னெல்லாம் நடக்க போதோ, யார் யாரெல்லாம் என்னெல்லாம் ஆக போறாங்களோ பேசுனவங்க எல்லாம். சரி, இப்ப ஜனநாயகன் படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆக போகுது பாருங்களேன். இந்தியா லெவல்ல, வேர்ல்டு லெவல்ல, பேன் வேர்ல்டு லெவல்ல வந்து உலகத்துக்கே தெரிய போகுது விஜய் வந்து யாரு. அவரோட ஜனநாயகன் படம் மார்னிங் 5 மணி ஷோ வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. யார் அப்ரூவ் பண்ணணும்? விஜய் படத்தை விஜய் தான் அப்ரூவே பண்ணணும். அவரே அப்ரூவ் பண்ணி காலையில அந்த ஷோவை விட்டுருவாரு. பார்க்க வேண்டியது எப்படி வரும்னா, முதல்ல விட்டுருந்தா கூட தளபதி விஜய்னு வந்திருக்கும். இப்ப எப்படி வரும்னா, தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் ஜனநாயகன் அப்படின்னு வரப்போகுது. இது வரலாறு காணாத வந்து வசூல் வேட்டையை வேற பண்ண போகுது. டபுள் விக்டரி. ஒன்னு சிஎம் ஆயிட்டாரு, 2வது ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆயிடும். அதுவும் எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். ஆனா மக்கள் சிறப்பா ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்கப்பா. அதாவது காசு வாங்காம இல்ல, வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு குத்த வேண்டிய இடத்துல போய் கரெக்டா வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு குத்திருக்காங்க.